Hello children, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 5ல எலிப்ஸோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்துடலாம். ரொம்ப டஃப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம பேரபோலாக்கு போட்ட மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடுறேன். எக்ஸும் ஒய்யும் மீட் பண்ணுறத ஆரிஜின் ஓ அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் நம்மளோட சென்டர் வந்துட்டு இப்போது எலிப்ஸை பொறுத்தவரை சென்டரும் இருக்குது, வெர்டிசஸும் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரியா. பேரபோலாக்கு வெர்டிசஸ் மட்டும்தான் இருக்குது, சென்டர் கிடையாது. ஆக்சிஸ் மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம அங்கே வெர்டிசஸ்ன்னு எடுத்துருவோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம சென்டர்னு எடுத்துப்போம். சென்டர் தான் ஹெச் கமா கே, ஓகேங்களா. இப்போது நம்மளோட எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த எலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலிப்ஸு நம்மளோட எண்ட் பாயிண்ட்ஸ் ஆக்சிஸை எங்கே தொடுதோ அதை தான் நம்ம வெர்டிசஸ்ன்னு எடுப்போம். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் தான் டைப் 1க்கு மேஜர் ஆக்சிஸ், ஓகேவா. ஸோ டைப் 1ஓட மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள். இப்போது ஏ டேஷ் அப்படின்றது எங்கே இருக்குது, மைனஸ் ஏ கமா 0ல் இருக்குது. பட் ஆனால் மைனஸ் ஏ கமா 0 கூட நம்ம ஹெச் கமா கேவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஏ டேஷ் என்ன ஆயிடுது, ஹெச் மைனஸ் ஏ கமா கேன்னு வந்துடுது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஏ கமா 0 அப்படின்ற வேர்டிசஸில் இருக்குது. அப்போது இது கூட ஹெச் கமா கேவை சேர்த்துக்கிட்டோம்னா ஏ வந்துட்டு ஹெச் பிளஸ் ஏ கமா கே. ஸோ வேர்டிசஸோட ஃபார்முலா டயக்ராமை வச்சே நான் சொல்லி கொடுத்துட்டேன். வேர்டிசஸ் நான் முடிச்சிட்டேன். சென்டர் வந்து ஹெச் கமா கேன்னு சொல்லிட்டேன், ஓகேவா. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், அதாவது மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எலிப்ஸை பொறுத்தவரை இங்கே டினாமினேட்டரில் எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம ஏன்னு எடுப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 16 இருக்குது, 9 இருக்குது அப்படின்னா 16 தான் பெருசு. இப்போ அந்த 16 வந்து எக்ஸோட டினாமினேட்டரில் இருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம், ஓகேங்களா. அதே அந்த பிக்கர் வேல்யூ வந்து ஒய் கீழே இருந்துச்சுன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம், ஓகேவா. இப்போது equation of ellipse வந்து என்ன சொல்லிட்டு x square by a square plus y square by b square is equal to 1 where a வந்து greater than b. சென்டர் வெர்டிசஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்டரில் இருந்து சி டிஸ்டன்ஸ், அதாவது சி அப்படின்றது என்னது, ஏஇ. இப்போது பேரபோலாவில் இ அப்படின்ற விஷயமே வரலை, பிகாஸ் பேரபோலாவை ஈயோட வேல்யூ வந்துட்டு 1, அதனால் ஈன்றது வரலை. ஆனால் எலிப்ஸ்லையும் ஹைப்பர்போலாலையும் ஈயோட வேல்யூ வரும், பிகாஸ் எலிப்ஸுக்கு ஈயோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1. ஸோ எசன்ட்ரிசிட்டி இதுலையும் அதுலேயும், தட் இஸ் எலிப்ஸ்லையும் ஹைப்பர்போலாலையும் எசன்ட்ரிசிட்டி கன்ஃபார்மாக இருக்குது, ஓகேங்களா. இப்போது ஃபோசை அப்படின்றது என்ன அப்படின்னா சென்டரில் இருந்து சி டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கும். இந்த பக்கம் சி டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கும், அதே போல் இந்த பக்கமும் சி டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கும். அப்போது ஃபோசை உங்களுக்கு என்ன ஆகிடும், இப்போது இந்த பக்கமாக இருக்கிற ஃபோசை வந்து என்னது, மைனஸ் சி கமா 0 கூட நம்ம ஹெச்சும் கேயும் சேர்த்தோம்னா ஹெச் மைனஸ் சி கமா கே. இந்த பக்கமாக இருக்கிற ஃபோக்கஸ் வந்து என்ன வரும், சி கமா 0. ஆனால் சி கூட, அதாவது ஹெச்சும் கேவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹெச் பிளஸ் சி கமா கேன்னு வந்துடும். எசன்ட்ரிசிட்டி இ லெஸ் தேன் 1. டைரக்டிசஸ் இப்போதைக்கு தேவைப்படாது, பட் நான் ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அதுக்கப்புறமா சியோட வேல்யூ ஏஇ அப்படின்னு நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஏதாவது கொஸ்டினில் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லைனா பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா அடுத்து என்னோட வர வீடியோஸில் நான் எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் சென்டர் ஃபோசை வெர்டிசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லித்தர போகிறேன். அதனால தான் நான் மேஜராக யூஸ் ஆகிற ஃபார்முலாஸ் மட்டும் சென்டர் வெர்டிசஸ் ஃபோசை இதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு தான் அடுத்தடுத்து நான் மேக்ஸ் மேரத்தான் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 7 சம்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ நீங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஹாவ் a nice day. Thank you so much. Take care.